அதை சொல்லணும்னு நினைச்ச சொல்லல, அது கடவுள்கிட்ட சொல்ல அவர் காதுல கேட்டுச்சு போல இருக்கு. நிஷா மேம் சீரியஸ் எல்லாம் மேல கூப்பிட்டுட்டாங்க. தேங்க்யூ நிஷா மேம். ஆக்சுவலி மயிலா மேம் சொன்ன மாதிரி இங்க இருக்கிறதுலயே 2 பேரை தவிர்த்து 3வது ஏஜ் ஆள் நான். சரிங்களா? நெக்ஸ்ட் இயர் 60 என்றும் 16. சரிங்களா? சரியா? ஒரே ஒண்ணுதான் சொல்லிக்க விரும்புறேன். மயிலா மேம் சொன்ன மாதிரி என் பையன் யூஎஸ்ல இருக்கான், டாலர்ஸ்ல சம்பாதிக்கிறான், மருமகளும் வேலையா இருக்காங்க, BMW வச்சிருக்கான், இன்னொரு கார் வச்சிருக்கான், நிறைய வசதிகள். எனக்குமே நிறைய வசதிகள் வாய்ப்புகள். நான் ஆக்சஸை எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இப்ப நிறைய பேர் சொன்னாங்க ஃபாலோ பண்ணாங்க 6 மாசம் 1 வருஷம் 10 மாசம். நானா வாலண்டியரா கேட்ட ஆக்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரியா மேம் சிஇடி அவங்களோட ஸ்டேட்டஸ், அவங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸு 2017ல இருந்து 2021ல என்னோட ஹஸ்பண்ட் பாஸ்ட் அவே. இஸ் நாட் இப்போ இல்லை அவரு. அப்போ வந்து அந்த டைம்ல என் பையன் நீ வாமா யூஎஸ்க்கு வா, இங்க தனியா இருக்காதீங்கன்னு என்ன டிக்கெட் போட்டு நான் போயிட்டேன். அங்க பொழுது போகாது. என்னன்னா நீங்க எல்லாம் தூங்கும் போது நாங்க முடிச்சிருப்போம், நாங்க தூங்கும் போது நீங்க முடிச்சிருப்பீங்க. என்ன வேலை உட்காந்து இப்படி ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது பிரியா மேமோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டே இருப்பேன். அப்போ நிறைய பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா சுரேன் சாரோட அச்சீவ்மெண்ட், அப்போதான் பர்வீன் மேம் பூமி வச்ச இடம் வாங்கி அது பண்ணாங்க. நிறைய பேரோட அச்சீவ்மெண்ட். சார் வந்து சாருமே ரெசார்ட் அப்போதான் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த விழா எல்லாமே பார்ப்பேன். பார்க்கும்போது நானா அவங்களுக்கு மெசேஜ் போட்டுட்டு இது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டேன். நானா கேட்டு, ஏன்னா கடவுள் வந்து வாய்ப்புகளை வந்து அவர் நேர்ல தரமாட்டாரு, மனுஷ ரூபமாக தான் வருவாருன்னு சொல்லுவாங்க. பிரியா மேம் மூலியமா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரொம்ப ஆசைப்பட்டு லவ் பண்ணி நான் இருக்கேன். இனி வரைக்கும் நான் ஆக்சஸை லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒரே ஒரு விஷ், என்னோட லாஸ்ட் பிரெத் வரைக்கும் நான் ஆக்சஸ்ல இருப்பேன். என்னோட லாஸ்ட் பிரெத் நான் ஆக்சஸ்ல தான் போவேன். அது வந்து ஒரு விஷயம். நான் வந்து சரி ஓகே, எனக்கு பைசா இருக்கு, எல்லா வசதிகளும் இருக்கு, என்ன சுத்தி எத்தனை பேர் நல்லா இருக்காங்க, அதை நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். கொடுத்து ஹெல்ப் பண்ணோம்னா ஒரு 5 or 10 கொடுத்து மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கொடுத்து அவங்கள வந்து ஏர்ன் பண்ண வைக்கும் போது கடைசியில நான் கொண்டு போற ஒரே விஷயம் அந்த புண்ணியம் மட்டும்தாங்கிறத ரியலைஸ் பண்ணேன். அங்கே யூஎஸ்ல வந்து ஒர்க் பண்ணேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ சிஇடி லெவல்ல நிக்கிறேன். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். சுரேன் சார், பர்வீன் மேம், என்னோட டீம் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்றேன். ஒரே ஒரு விஷயம், என்னால சாதிக்க முடியும்னா why not? இங்க இருக்கவங்களால ஏன் சாதிக்க முடியாது? இதை மட்டும் நான் கடைசியா சொல்லிட்டு வருகிறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். Thank you so much.